வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான வேகன்சி அப்படிங்கிறது அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபியில் அதாவது இன்டெலிஜென்ட் பெரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் கிரேட் 4க்கான எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேகன்சி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒட்டு மொத்தமாக எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்ன லெவலான வேகன்சி, அதாவது ஜாப்னு பார்த்திங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குரூப் சி, ஓகேவா. ஸோ நான் கெஜெட்டட் நான் மினிஸ்ட்ரி, அதாவது இது வந்து ஐபியிலே வந்து பார்த்தீங்கன்னா வரும், இன்டெலிஜென்ட் பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியதாக இருக்கும். இது நான் கெஜெட்டட் ஒரு ஆஃபீஸருக்கான ஒரு இது, ஓகேவா. எஸ். ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஆர் பொதுப்பிரிக்கு வந்து 1537, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 442, ஓபிசி வந்து 946, எஸ்சி கேண்டிடேட் ஷெட்யூல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 566, ஓகேவா. ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிக்கு வந்து 226 அண்ட் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3717 வேகன்சி, ஓகேவா. ஸோ 3717 வேகன்சி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, ஓகேவா. எஸ். ஸோ லாஸ்ட் இயரோட இந்த வேகன்சியும் கொஞ்சம் அதிகம் தான், ஓகேவா. எஸ். ஸோ ஐபிக்கான இந்த எக்ஸாம்ங்கிறது இல்லை லாஸ்ட் இயரும் நடைபெற்றுச்சு. ஸோ அடுத்து போன வருஷம் நடந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸையும். ஸோ இந்தளவுக்கு வேகன்சி வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஸோ 3717 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதில் பே லெவல், அதாவது பே ஸ்கேல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா லெவல் 7 படி வந்து கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து நல்ல ஒரு இனிஷியல் அமௌண்ட்டோட இருக்கும். 44,900 1,42,000. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கே 44,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்கு தான், ஓகேவா. ஸோ இதில் டிஏ இதெல்லாம் வந்து ஆட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 60,000 70,000 ரூபாய்க்குள்ள வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த ஐபி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு இந்தியாவில் வந்து முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த மினிஸ்ட்ரியில் வந்து நம்ம வேலை பார்க்குறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கு தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அவங்களே ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் 20% பேசிக் அந்த சம்பளத்துலேருந்து வந்து 20% ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அரௌண்டு 90,000 வரைக்குமே சம்பளம் வந்து வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. எஸ். அதே மாதிரி வந்து கேஷ் கம்பெனிசேஷன்ஸ் அப் டு பர்ஃபார்ம் த ஹாலிடே சப்ஜெக்ட் 30 days, ஓகேவா. ஸோ நீங்கள் 30 நாளுமே தொடர்ந்து சீரியஸாக, அதாவது லீவ் போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 டீம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்க 30 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ அது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் வந்து பர்டிகுலராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த பே ஸ்கேலில் நமக்கு சொல்கிறாங்க, ஓகேவா. எஸ். ஸோ அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ எதிர்பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் எனி டிகிரி, ஓகேவா. ஸோ எனி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம், ஓகேவா. ஸோ ரெகனைஸான ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஓகே. கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ எம்ஏ இருக்கட்டும், எம்பிஏ இருக்கட்டும், ஸோ நீங்கள் எது முடிச்சிருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுத முடியும். ஸோ அதனால் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த டிகிரிக்கு போக வந்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும், ஓகே. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து ஓப்பன் பண்ணி நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு நாலேஜ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. வேறு எந்த ஒரு பர்டிகுலரான கம்ப்யூட்டரில் கேட்குறது கிடையாது, ஓகேவா. எஸ். ஸோ ஜென்ரல் நாலேஜ் கம்ப்யூட்டரில் இருக்கணும், ஓகேவா. எஸ். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். அதாவது 10/8/2025 படி, ஓகே. ஸோ ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2025 படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். இது வந்து பொது, ஓகேவா. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ 27 வயசை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா 3 வருஷம். அப்போ நீங்கள் 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் 32 வயசு வரைக்கும் உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும், ஓகேவா. எஸ். ஸோ அடுத்து இதில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னா இவங்க இருக்காங்க பாருங்கள், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அது தவிர வேறு யாருக்கும் வந்து முக்கியமான விஷயம் இதில் இல்லை, ஓகேவா. எஸ். ஸோ அவ்வளோதாங்க. அது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆப்ரேஷனல், அதாவது இதெல்லாம் முக்கியம் இல்லைல்ல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கபிள் வந்து நல்ல எஃபிஷியன்சியாக உள்ளவங்க தான் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா. எஸ். ஸோ அடுத்து அப்படியே கீழே வந்துடுங்க. எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி, அதாவது இந்த சர்வீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீஸ், ஓகே. ஸோ இந்தியாவில் எங்கே வேணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி போட வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ங்கிறது எப்படி நடக்கும்? அது ஒரு வந்து எல்லாருக்குமே கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டியர் 1 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் இருக்குது. டியர் 1 அண்ட் டியர் 2 ஓகேவா? ஸோ டியர் 1 அண்ட் டியர் 2 எக்ஸாம் 2 எக்ஸாம் இருக்குது. டியர் 1 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா? ஸோ இப்போ வந்து எஸ்எஸ்சியில் எப்படி எக்ஸாம் நடக்குது ஓகேவா? ஸோ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அது மாதிரி எக்ஸாமில் 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுப்பேன், ஆப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன டாப்பிக்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்குமே 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் 4 செக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க் வீதம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா? அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக நீங்கள் படிக்கணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 20 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 20 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தனியாகவே கேட்பாங்க. நார்மலாக நமக்கு 25 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் நாலேஜில் 1-2 கேட்குறதே கிரிட்டிக்கலாக கேட்டுக்கொள்வாங்க. ஸோ இருந்தாலுமே இதில் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாகவே கேட்கறதுனால நம்ம ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். கரெக்டாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக போட முடியும். நிறைய கொஸ்டின்ஸ் ரொம்ப சப்பையாக நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய நியூஸஸ் வச்சுமே கொஸ்டின்ஸ்லாம் லாஸ்ட் இயரில் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து எல்லாருமே அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அந்த 5-6 கொஸ்டின்ஸ் யாராவது கரெக்டாக போகிறீங்களோ அவங்க தான் ஜாப்புக்கு கிரிட்டிக்கலாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கணும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல் அப்படி மேக்ஸில் 20, ரீசனிங் வந்து 20, அந்த இங்கிலீஷில் 20, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து 1 ஹவருக்கு எக்ஸாம் நடக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து நடக்கும் ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியர் 2 எக்ஸாம். ஸோ டியர் 2 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கும். இதில் 50 மார்க்கு வந்து எக்ஸாம் நடக்கும். இதுவுமே வந்து 1 ஹவர் நடக்கும், 50 மார்க் ஓகேவா? அடுத்து இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா? ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க் மட்டும் தான் போடுவாங்க, அது வந்து இன்டர்வியூ மட்டும் இருக்கும் ஓகேவா? ஸோ இந்த 2 டியர் 1 டியர் 2 கிளியர் பண்ணி போகிறவங்களுக்கு இன்டர்வியூ வந்து தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து முக்கியமான விஷயம் ஓகேவா? ஸோ இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் மிக விரைவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான். ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான கிளாஸஸும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் வெறும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகேவா? தேங்க்யூ.